நெகேமியா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9 முடிய, 15-16 முடிய. நெகேமியா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுடன் கூட இருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்டபோது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நான் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எங்களை பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். 5ஆம் தரமும் சன்பலாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே, நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும், யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. கஷ்மு அப்படி சொல்லுகிறான். இப்பொழுதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணத்தக்கதாக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. அதற்கு நான், நீ சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய ராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போவோம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். 15ஆம் வசனம். அப்படி அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதிகள் அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையுற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவரீர், இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய தயவுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் பேச இருக்கின்ற உம்முடைய கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் பொழுது எங்களுடைய கவனமானது சிதறாதபடிக்கு தேவரீர் உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கவும், உம்முடைய வார்த்தையை உட்கொள்ளவும் கேட்கவும் அதன் பிரகாரமாக ஜீவிக்க ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். வழி நடத்தி அருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ஆமென். மனிதர்களுடைய கவனம் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்லுகிற காரியம் 10-20 நிமிஷம். இது அனுபவ சான்றுகள் இதுல கிடையாது. For a person to focus, they say it takes 10 to 20 minutes only they can focus. But there is no empirical evidence for it, because the reason is people, they can choose to again refocus. நம்ம ஒரு காரியத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம், திடீர்னு நம்மளுடைய சிந்தனை வேற எங்கேயாவது செல்லும். மீண்டுமாக நம்ம என்ன பண்ணலாம், இல்ல இந்த காரியத்தை நான் கவனிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் we can realign, மீண்டுமாக அந்த காரியத்தை நாம செய்யலாம். குறிப்பாக ஒரு சில காரியங்களை பார்க்கும் பொழுதோ, இல்ல சபையில நம்ம தேவ செய்தியை கேட்கும் பொழுதோ, ஒரு சில காரியங்கள் சொல்லப்படும் பொழுது உடனடியாக அதற்கு சம்பந்தமான ஒரு காரியம் நம்முடைய நினைவுக்கு வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை குறித்து யோசிப்போம். அப்போ இங்க நம்ம கவனம் கொஞ்சம் சிதறும். We think something that was related being said over here or something that we see, so immediately we will focus on that. But later on again we will come back and we refocus. குறிப்பாக ஆலயத்துக்கு வருகிற சமயத்துல தேவ ஆராதனையில பார்க்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் அதிகமாக சிதறுகிற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் கூட ஒரு சிலருக்கு அதனால ஆலயத்துக்கு வரும்பொழுது அவர்கள் மனதிலையும் இருதயத்திலையும் அவர்கள் சொல்லிக்கொண்ட காரியம்,
இதே தான் போனா அதே தான். இட்ஸ் கோயிங் டு பி த சேம் திங். இட் இஸ் கோயிங் டு பி போரிங். 1 ஹவர்ல 2 மணி நேரம் அதே தான். அப்படியே ஒரு நினைப்போட வருகிறவர்கள் கவனம் செலுத்த முடியாது. Those who come with such a mindset, they cannot focus on the worship. ஆனா வாஞ்சையோடு என்னுடைய ஆண்டவரை இந்த நாளிலே நான் ஆராதிக்க போகிறேன், என்னுடைய ஆண்டவர் என்னிடத்துல இடைப்பட போகிறார் என்ற அப்பேற்பட்ட ஒரு வாஞ்சையோடு, ஒரு தாகத்தோடு, people who come with such a thirst, they were able to focus. ஆண்டவருடைய இந்த ஆராதனை அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இந்த ஆராதனையில கவனம் செலுத்த முடியும். குறிப்பாக ஆண்டவருடைய ஊழியத்துல இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட கவன சிதைவுகள் அதிகமாக உண்டு. நிறைய காரியங்கள் நடைபெறுகின்றது, நிறைய காரியங்கள் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கின்றதாக இருக்கின்றது. அப்போ அந்த காரியங்களை பார்த்துட்டு அந்த கவனத்தை ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டுட்டு இந்த உலக பிரகாரமான காரியம் இல்லாட்டி நம்மளுடைய கஷ்டங்கள் பாடுகள் இவைகளிலே நாம் கவனம் செலுத்தும் பொழுது நாம் ஆண்டவருடைய காரியத்தை செய்யாமல் நாம் போய்விடுகின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்றது நெகேமியா 6வது அதிகாரம். இங்கே நெகேமியாவுக்கு இருந்த ஒரு மன உறுதி, எப்பேற்பட்ட ஒரு கவன சிதைவை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த அழைப்பையும் ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தையும் கவனத்தோடு செய்கின்றவராக இருக்கின்றார். Today we are going to see from Nehemiah chapter 6 that Nehemiah is more focused on God's call and on the work that God has given to him amidst all those things that is trying to distract him. இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரே, நாமும் அப்படியாக ஆண்டவருடைய காரியத்துல கவன சிதைவு இல்லாமல் மன உறுதியோடு நாம் ஆண்டவருடைய காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். 6வது அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது 6வது அதிகாரத்துல நெகேமியா அந்த மதில்களை கட்டி முடித்தாய்விட்டது. He had completed rebuilding the wall. ஆனா இன்னும் அதுல செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று பார்த்தால் அந்த கதவுகள் மாத்திரம் வைக்கப்படல. இந்த காரியத்தை நெகேமியா மற்றும் யூதர்களுடைய எதிரிகளான சன்பாலா, தோபியா, கேஷம் போன்றவர்கள் அறிகிறார்கள். அப்போ அவர்களுடைய காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய காரியத்துக்கு விரோதமாக செய்கிறவர்கள் அவர்கள் தங்களுடைய காரியங்களை நிறுத்த மாட்டார்கள். தொடர்ந்து ஏதாவது ஒரு தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படியாவது அந்த காரியத்திலிருந்து ஆண்டவருடைய மக்களை வெளியே கொண்டு வர வேண்டும். ஏதாவது ஒரு தடை பண்ணி அதை தாமதம் பண்ணணும், இல்ல அந்த காரியம் தடையாக வேண்டும். இப்படியாக ஒரு எண்ணத்தோடு விடாமல் அவர்கள் காரியங்களை செய்து கொண்டு வருவார்கள். நாம் முன்பாக பார்த்தோம், நிறைய எதிர்ப்புகள், a lot of oppositions and threats they brought to Nehemiah and the people. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற காரியம் அவர்கள் ரொம்ப நல்லவர்களை போல செய்கின்ற ஒரு காரியம். They are doing something that is with good intention, but actually behind that there is no good intention in them. அவர்கள் செய்த காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது நெகேமியா 6வது அதிகாரம் 2வது வசனம், நெகேமியா chapter 6 verse 2. அங்க அவர்கள் they are inviting Nehemiah. ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்களில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம். They are inviting Nehemiah to come to a plain of Ono so we can discuss. அவர்களுடைய எண்ணம் எந்த எண்ணத்தோடு அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அந்த அழைப்பு இருக்கின்றது என்பதை நெகேமியா அறிந்திருக்கின்றார். 2வது வசனத்துல நாம பார்க்கும் பொழுது அந்த கடைசி பகுதியில அவர் சொல்லுகிறார், அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். They want to do harm to me. The reason they are inviting me is to harm me. இந்த ஒரு காரியத்தை நெகேமியா அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர்கள் 4 முறை கூப்பிடுகிறார்கள். 4 times the invitation comes. ஒவ்வொரு முறையும் நெகேமியா சொல்றாரு, இல்ல நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கிறேன், இந்த வேலையை விட்டு நான் வந்தா இந்த வேலை தடைப்படும். I am doing a great work for the Lord. If I come to you, this work will be disturbed. So I am not going to come. தீய எண்ணத்தோடு ஆண்டவருடைய காரியங்களை சிதைக்க வேண்டும் என்ற முயற்சியோடு செய்கிறவர்கள் நல்ல காரியம் செய்கிற போலதான் இருக்கும்.
நம்மையும் ஆண்டவருடைய காரியத்திலிருந்து திசை திருப்பும்படியாக அவர் நம்மை நல்ல ஒரு காரியத்துக்கு அழைக்கிறது போலதான் இருக்கும். ஆனால் நாம் ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறவர்களாகிய நாம் அந்த பகுத்தறிவு, we need that discernment. Is this the right invitation? Is it something that I have to go, or is it something that I have to reject? இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அழைக்கும் பொழுது இல்லைன்னு சொன்னா அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும். இங்கே நெகேமியாவுக்கு நல்லா தெரியும், இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அழைக்கின்றார்கள், அவர்களுடைய எண்ணம் சரியான எண்ணம் இல்ல, அவர்களுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளாமல் போனா அதற்குடைய விளைவுகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவருக்காக இந்த நெகேமியா நிற்கின்றார். அவர் 4 முறையும் சொல்லிடுறாரு, முடியாது. அப்ப 5வது முறையாக அவர்கள் நெகேமியாவுக்கு மீண்டுமாக அவர்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள். 5வது வசனம், நெகேமியா சாப்டர் 6 verse 5. 5ஆம் தரம் சன்பலாத் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையில் முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். He sent an open letter. முத்திரை போடாத கடிதம் என்னன்றா அதுல there is no seal. அப்படின்னா யார் வேணா அதை திறந்து பார்க்கலாம். அதை கொண்டு வருகிறவன் அதை திறந்து பார்த்து அதை படிக்கலாம். அப்ப அதை படிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கின்ற காரியங்கள் நெகேமியாவை குற்றப்படுத்துகிறதாகவும், அப்பொழுது அதை படிக்கிறவர்கள் நெகேமியா மீது இருக்கின்ற அந்த மரியாதை குறையும்படியான ஒரு காரியமாக இருக்கின்றது. என்ன குற்றம் சாட்டி எழுதுகிறார்கள்? What is the accusation that they are saying in verse 6? அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும், இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும், யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பந்த தீர்த்தர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. காஷுமும் அது அப்படி சொல்லுகிறான். இப்பொழுது இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே, ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. The accusation is they are saying that you want to become a king. So you are building this wall and you will become a king, and you are going to be against, you are going to rebel against the king. And this is what we hear, and also you have brought up prophets among you to say this. உங்களுக்குள்ள தீர்க்கதரிசிகளையும் நீ ஏற்பாடு பண்ணிட்ட, ஆனா நீ என்ன பண்ணு, வா நம்ம அதை பேசி தீர்க்கலாம். அழைப்பு வருகின்றது. அழைப்பை நிராகரிக்கும் போது அதனுடைய விளைவு இங்க பார்க்கும் பொழுது அவனை குற்றப்படுத்துகிறார்கள். நெகேமியா இதை பார்க்கும் பொழுது நெகேமியா யோசிச்சிருக்கான், இல்ல நம்ம போயிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்ல நான் அப்படிலாம் செய்யல, இல்ல நான் உட்கார்ந்து ஒரு கடிதம் எழுத போறேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போறேன், தேவை கிடையாது. இவர்கள் செய்கிற காரியம் நெகேமியா சொல்றாரு, நீங்க உங்களுடைய மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த காரியத்தை செய்றீங்க, அது உண்மை அல்ல. You are thinking it in your heart, that is not true. அநேக சமயங்கள நம்ம யாராவது ஒரு குற்றப்படுத்துகிறார், நம்ம குற்றப்படுத்தும் போது அநேக சமயங்கள நம்ம மனிதர்களுடைய நம்மளுடைய பலவீனம் என்னன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்ல நான் செய்த தப்பு இல்ல, we want to explain. ஆனா அநேக சமயத்துல it is good that we remain silent. தூசியை தொடச்சு விட்டு போற மாதிரி அவள் குற்றப்படுத்துங்க, பரவாயில்ல, தொடச்சு விட்டு போற ஒரு காரியமாக இருக்கணும். நல்ல ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா இயேசு சுவாமிய அங்க பிலாத்துவின் இடத்துல கொண்டு வருகிறார்கள், ஏரோதின் இடத்துல கொண்டு வருகிறார்கள், பல குற்றச்சாட்டுகளை அவர் மேல சாட்டுகிறார். accusing Jesus Christ before Herod and Pilate, and Jesus remained silent. அநேக சமயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு சில சமயங்கள்ல இப்படியாக குற்றம் சாட்டும் பொழுது அமைதியாக இருக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். அவைகள் உம்முடைய மன ராஜ்யமே ஒழிய வேறல்ல. It is something that you are thinking in you are accusing me, that's all. It is just an accuse. நெகேமியா அதற்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை. இந்த காரியங்களை குறித்து நெகேமியாவுக்கு வருகிற அழைப்பையும் நெகேமியா பார்க்கின்றார், அந்த எதிர்ப்புகளையும் இல்ல குற்றச்சாட்டுகளையும் நெகேமியா பார்க்கின்றார். இவைகள் வெளியே இருந்து நெகேமியாவுக்கு வருகின்ற அழைப்பு நல்லது போலதான். It seems as if it is good. The intention seems to be good, but actually it is not with good intention. நல்ல ஒரு எண்ணத்தோடு செய்யற மாதிரி தான் இருக்கு.
ஆனா தீங்கை விளைவிக்கும்படியாக, ஆண்டவருடைய காரியத்தை தடை செய்யும்படியாக காரியங்கள் செய்யப்படுகின்றது. நெகேமியாவை போல நமக்கும் அந்த நிறைய இப்படியான ஒரு ஞானம் வேண்டும், பகுத்தறிவு வேண்டும். we need this discernment. நெகேமியா இப்பேற்பட்ட காரியத்துல, நெகேமியா காரியத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் நெகேமியா ஜெபிக்கின்றவராக இருக்கின்றார். பெரிய பெரிய ஜெபம் அல்ல. He is a man of prayer and he is always make some short small prayers. இங்க பார்க்கும் பொழுது 6வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய பிற்பகுதியில, தேவனே, ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். The next short prayer that he is doing is in verse 9. Oh God, strengthen my hands. ஏனென்றால் நெகேமியா 1வது அதிகாரம் 10வது வசனத்திலும் 2வது அதிகாரம் 8-18 வசனங்களை பார்க்கும் பொழுது நெகேமியா சொல்லுகிறார், இப்பேற்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது அவருடைய கரத்தின் வல்லமையினால் தான். It is because of the power of God's hand that these things are happening. Now Lord, I am doing your work. ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை நான் செய்கின்றேன், என்னுடைய கரங்களை பலப்படுத்தி அருளும். கரங்கள் என்று சொல்லும் பொழுது வெறும் கைகள் மாத்திரம் அல்ல, மனதையும் இருதயத்தையும் அங்கு பலப்படுத்த அவர் கேட்டுக்கொள்கின்றார். நாம் ஆண்டவரிடத்துல இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகள், நம்மை எதிர்க்கின்ற சூழ்நிலைகள், நம்மளை குற்றச்சாட்டி நம்மை தாழ வைக்கின்ற அப்பேற்பட்ட சூழ்நிலைகளில ஆண்டவரிடத்துல நாமும் இப்படியாக ஜெபிக்க வேண்டும். தேவரே, எங்களை பலப்படுத்தி அருளும். எங்களுடைய கைகள் மாத்திரம் அல்ல, எங்களுடைய இருதயம், எங்களுடைய மனது, எங்களுடைய செயல் எல்லாவற்றையும் ஆண்டவரே பலப்படுத்தி அருளும். எங்களுக்கு விரோதமாக இப்படியான பல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, இந்த மிரட்டல்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி மீட்டு காரும். ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பிரகாரமாக அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றார். அப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள், நம்மை மிரட்டல்கள் போன்ற சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து, ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்து அக்காரியங்களிலிருந்து மீண்டு வர கிருபை செய்கின்றார். நெகேமியாவுக்கு முதலாவது வருகிற அழைப்பும் அந்த மிரட்டல்களும் வெளியிருந்து மாத்திரமல்ல, நெகேமியாவுக்கு அதே அழைப்பும் மிரட்டலும் உள்ளிருந்தும் வருகின்றது. 10-14 வசனங்கள், verses 10-14 அங்க பார்க்கும் பொழுது ஷெமியான் ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஷெமையா யார் என்று அவர் வீட்டிலே இருக்கிறார். அவர் நெகேமியாவை அழைக்கின்றார். நெகேமியா அவரை காண அங்கே போகின்றார். அந்த ஷெமையா செய்கின்ற காரியம் இவர் யார் என்று பார்க்கும் பொழுது எஸ்ரா 2வது அதிகாரம் 59-60 வசனங்களிலே, this Shemaiah, who is this Shemaiah? Ezra chapter 2 verse 59-60. அவருக்கு அவர் தன்னை ஒரு ஆசாரியன் என்று சொல்லுகிறார். ஆனா எந்த ஆசாரிய வம்சத்துல வந்தார்னு ப்ரூவ் பண்ண முடியல. He is saying that he is a priest, but he is not able to prove his lineage that I came from this particular Levite. So அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த ஷெமையா. அவர் நெகேமியாவை கூப்பிட்டு நல்ல மாதிரி பேசுறார். நெகேமியா, இன்றைக்கு அவர்கள் கொல்ல வருகிறார்கள். They are going to come tonight to kill you. So what you have to do is, என்ன செய்யணும்னா, நம்ம 2 பேரும் தேவாலயத்துக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சு என்ன பண்ணுவோம், கதவை பூட்டிப்போம். Let us go hide ourselves inside the temple and let us lock it. நல்ல எண்ணம். ஆனா நெகேமியாவுக்கு தெரியும், சாதாரணமா அந்த நாட்களில எல்லாரும் தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. ஆசாரியன் போகிற இடத்துல நெகேமியா ஒரு ஆசாரியன் கிடையாது. He is not a priest. Nehemiah is not a priest. So Nehemiah just cannot go inside the place where the priest is going. நெகேமியா உடனடியாக தெரிகிறது இது ஒரு தவறான ஒரு காரியம். நெகேமியா சொல்றாரு, இல்ல, இவர் யாரால அனுப்பப்பட்டது என்றால் சன்பாலா, தோபியா போன்றவர்கள் இவர்களை அனுப்புகிறார்கள். It is not that God who sent him. This Shemaiah is not God who sent, but Tobiah and Sanballat, the enemies of the Israelites, they have sent. இவர்கள் மாத்திரமா? இங்க 10வது வசனத்துல நீங்கள் வாசித்தீர்களா? In verse 10 we can read that, நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்கு போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். ஒரு பயமுறுத்தலை அங்கே கொண்டு வருகிறார். அங்கே நெகேமியா அவர்களுக்கு அவர் சொல்லுகின்ற பதில் பார்க்கும் பொழுது,
14வது வசனம், என் தேவனே, தோபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களை நோவாதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். இப்ப யார் நெகேமியாவுக்கு மிரட்டல்களை ஏற்படுத்துகிறார் என்றால், வெளியிருந்து மாத்திரமல்ல, சன்பலா தோபியா மாத்திரமல்ல, தங்களோடு இருக்கின்ற செமையா இன்னும் பார்த்தீங்கன்னா மற்ற தீர்க்கதரிசிகளும் நெகேமியாவுக்கு விரோதமாக சொல்லுகிறார். ஆனால் நெகேமியாவுடைய காரணால எல்லாமே ஆண்டவர் மீது, அவருடைய அழைப்பு, அவருடைய செயல் மீது கவனமா இருக்கிறதுனால இப்பேற்பட்ட காரியங்கள் உள்ளுக்குள்ள இருந்து இன்னும் தீர்க்கதரிசிகள் மூலியமாக வரும் பொழுது கூட நெகேமியா சொல்லிவிடுகிறார், இல்ல முடியாது. இந்த நெகேமியா இப்பேற்பட்டவர்களை பார்த்து, இந்த மிரட்டல்களை பார்த்து நெகேமியா பயந்து போயிருந்தாரே. ஆனால் அவருடைய கவனமானது ஆண்டவரை விட்டு மனிதர்களையும் மனிதர்களுடைய மிரட்டல்களையும் அது சார்ந்திருக்கும். அப்பொழுது ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய வேலையானது தடைப்பட்டு போகும். இதுதான் அவர்களுடைய எண்ணம். ஆனா நெகேமியா அப்பேற்பட்ட மிரட்டல்களிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றார். இவர்களிடத்துல இருந்து எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. ஆனா நெகேமியாவுக்கு தெரியும், ஆண்டவர் இடத்துல இருந்து மாத்திரமே அந்த உதவி வரும், மனிதர்கள் இருந்து அல்ல. நமக்கு தெரியும், சங்கீதம் 121 2வது வசனத்துல, வானத்தையும் பூமியும் படைத்த என்னுடைய ஆண்டவர் இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help comes from the Lord who created the heavens and the earth. நமக்கு எதிர்ப்புகள், சோர்வுகளை ஏற்படுத்துகிற அந்த சூழ்நிலையில நாம் மனிதர்களை பார்ப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். In times of depression, in times of anxiety, in times of fear, in times when people come to intimidate us, in times when people come to stop the work of God, all that we have to do is turn our focus from these people and from all these things and turn towards God, for our help comes from the God of the heavens and the earth, who created the heavens and the earth. And இந்த காரியத்தை நெகேமியா மீண்டும் ஒரு ஜெபத்தோடு அங்கே செய்கின்றார். கவனத்தோடு தன்னுடைய முழு கவனத்தையும் ஆண்டவர் மீது வைத்ததனால அந்த கட்டுமான பணி, அந்த மதில்கள் கட்டப்பட்டு முடிந்தது. எத்தனை நாட்கள் ஆனது? How many days did it take for the rebuild this wall? 52 நாட்கள். Just in 52 days they rebuilt the wall. இந்த காரியத்தை எதிரிகளாகிய சன்பலா தோபியா அவர்கள் அறியும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். 52 நாள்ல இவ்வளவு பெரிய ஒரு வால் அவர்கள் கட்டி, எவ்வளவு பெரிய வால் அப்படின்னு பார்க்கும்போது பிஷப் ராபர்ட் சாலமன் தன்னுடைய புத்தகத்தில் அதை எழுத சொல்லுகிறார். அது 2.5 மைல்ஸ் அப்படின்னா 4 கிலோமீட்டர் அந்த செவரு. எவ்வளவு உயரம் என்று பார்க்கும் பொழுது 40 அடி உயரம், அப்படின்னா நியர்லி 4 stories tall. எவ்வளவு அகலம் என்று பார்க்கும் பொழுது 9 feet. அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை 52 நாள்ல செய்கிறது என்பது முடியாத காரியம், மனிதனால முடியாத காரியம். இது ஆண்டவரால தான் முடியும் என்பதை இந்த தோபியா போன்றவர்கள் அவர்கள் அங்கே அறிகிறார்கள். அவர்கள் அறியும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் ஏற்படுகின்றது. அப்பேற்பட்ட பயம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து நெகேமியாவுக்கும் இந்த ஊழியத்துக்கும் தடை ஏற்படுத்த அவர்கள் அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஏன்னா அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவர்கள் இந்த தோபியாவுக்கு சொந்தமானவர்கள், சொந்தக்காரங்க. Somehow they are related to Tobiah. So he is using them to create even more problem for Nehemiah and for God. ஆனா நெகேமியா பார்க்கும் பொழுது, நான் கட்டடத்தை கட்டிட்டேன், இந்த வால் நான் கட்டிட்டேன், இதுதான் ஆண்டவர் அனுப்பினார், நான் கட்டிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உங்களுடைய பாடு நீங்க எப்படியாக போய்க்கோங்க. Nehemiah is not a person like that. I done my work, the rest of it is up to you. No. What Nehemiah did is, அந்த மதில்கள் எல்லாம் கட்டி முடித்த பிற்பாடு நெகேமியா அங்க அந்த மதில்களை காப்பதற்கு அந்த வாசல்களிலே கேட் கீப்பர்ஸ் அவர்களை வைக்கின்றார்கள். பாடக்கூடிய சிங்கர்ஸ் அவங்களை கொண்டு வந்து வைக்கின்றார். அடுத்து அந்த மதில்களுக்கான அதிபதியை வைக்கின்றார்கள். அந்த தேசத்தை, அந்த நாட்டை, அந்த இடத்தை, யூத நாட்டை காப்பதற்கான அதிபதிகள் யார் என்றால் நம்பகமானவர்கள். இன்னும் பார்க்கும் பொழுது கடவுள் பயம் உள்ளவர்கள், உண்மையானவர்களை அதிபதியாக வைக்கின்றார்.
நெகேமியா தன்னுடைய காரியம் முடிந்தது என்று கை கழுவிட்டு போல ஆண்டவருடைய அழைப்பிலே உண்மையாக இருக்கின்றான். ஆண்டவருடைய அழைப்புக்கு உண்மையாக இருக்கும் பொழுது நிறைய எதிர்ப்புகள் வரும். When we remain faithful and truthful to God's call, there will be a lot of oppositions. And there will be a lot of invitations, and there will be a lot of threats. இந்த மிரட்டல்கள் இல்ல இந்த சோர்வுகள் மத்தியிலும் ஆண்டவருடைய அழைப்பிலே உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரர். ஒரு அந்நிய தேசத்துல ஒரு அந்நிய ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரக்காரர். He's just a cup bearer. ஆனா ஆண்டவர் நெகேமியாவை அழைக்கும் பொழுது நெகேமியா முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்து இங்கே வருகின்றார். இங்க வரும் பொழுது அங்க எதிர்ப்புகள், மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் எல்லாமே இருக்கின்றது. இருந்தாலும் ஆண்டவர் மீது இருக்கின்ற அந்த கவனத்தை அவர் விடல. நாமும் ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் பொழுது உண்மையாய் இருக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு சோர்வை ஏற்படுத்தும். நிறைய எதிர்ப்புகளும் மிரட்டல்களும் வரும். இவைகள் வெளியிருந்து மாத்திரமல்ல, ஒரு சில சமயத்துல நாம் மத்தியில இருந்தோ இல்ல உங்களுடைய குடும்பத்தில இருந்தோ அப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் வரும். இப்பேற்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போவோம். நாம் சோர்ந்து போகும் பொழுது இப்பேற்பட்ட காரியங்களை பார்த்து கொண்டு ஆண்டவருடைய காரியத்தை நாம் விட்டு விடுகின்றோம். ஒருவர் தாவீது கோலியாத்தினுடைய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் எப்படியாக சமான said like this, the encounter between David and Goliath. He said, focus on giants, you stumble. Focus on God, your giants tumble. Focus on giants, you stumble. Focus on God, your giants tumble. நம்முடைய பிரச்சனைகள்ல நம்மளுக்கு வருகிற எதிர்ப்புகள், மக்களை இவர்களையே நாம் பார்த்து கொண்டிருந்தோம்னா நாம் இடறி விடுவோம். இப்பேற்பட்ட சமயத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய அழைப்புக்கு நாம் உண்மையாக இருக்கும் பொழுது எதிரிகளும் எதிர்ப்புகளும் கொண்டு வருபவர்கள் இடறி விடுவார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். தன்னுடைய பிள்ளையாக இருக்கும்படியாக ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். அழைத்து எங்க கொண்டு போய் வைத்திருக்கின்றார்? God has called you and me by shedding his innocent blood and giving his life. And where he had placed us, பயங்கரமான ஒரு உலகம், ஆண்டவருக்கு விரோதமாக நிற்கின்ற உலகம், a country, a world which is hostile to the truth and to God. இன்னும் சொல்ல போனா இந்த பாவத்தின் விளைவாக வந்திருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையாகிய இந்த கோவிட், இப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற, மகனே மகளே உண்மையாயிரு. உன்னுடைய கவனமானது சிதறாதபடிக்கு உன்னை சுற்றிலும் நடக்கின்ற காரியங்கள், அது நோயாக இருந்தாலும் சரி, பாடுகளாக இருந்தாலும் சரி, மிரட்டல்களாக இருந்தாலும் சரி, எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மத்தியிலும் சரி, அது உங்களுடைய குடும்பமாக இருக்கின்றா, இல்ல அது உங்களுடைய வேலை இடத்திலிருந்து வருகிற காரியமாக இருக்கின்றா, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் உன்னுடைய கவனமானது என்னை விட்டு போகாதபடிக்கு, சிதறாதபடிக்கு உன்னுடைய கவனம் என் மீது எப்பொழுது. Keep focusing on me, my son, my daughter. That is what God is calling you and me to do. Keep focusing on me and just keep focusing and keep doing what I ask you to do. Be faithful, be truthful wherever you are. And your giants, they will tumble and they will run away. அவர்களை பார்த்து, மிரட்டல்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். குடும்பத்துல நடைபெறுகிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய வேலை இடத்துல நடைபெறுகிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை நோக்கி இப்பேற்பட்ட காலத்திலும் அவரை நோக்கி பார்ப்போம். கவனம் அவர் மீது இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய கரத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் ஜெபம் செய்வோம். மகிமையும் கிருபையும் இரக்கமுள்ளங்கள் பரம தகப்பனே, நீர் உண்மையுள்ளவர். நீர் அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர். ஆண்டவரே, அநேக சமயங்களிலே
எங்களுக்கு தெரியல என்ன அழைப்பு என்று நாங்கள் புரிந்து கொள்ள. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் நடைபெறுகிற காரியங்களுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதிக கவனம் அவைகளிலே நாங்கள் செலுத்துகின்றோம். அவைகளிலே கவனம் செலுத்தும் ஆண்டவரே, உம்மீது கவனம் செலுத்தாமல், உம்முடைய அழைப்பின் மீது கவனம் செலுத்தாமல், நீர் எங்களை செய்ய சொன்ன காரியங்கள் மீது கவனம் செலுத்தாமல், எங்களுடைய கவனமானது சிதைந்து பல காரியங்களை நோக்கி கொண்டிருக்கின்றது. அநேக சமயங்களில் பயந்து போகிறோம், திகைத்து போகிறோம், கலங்கி போகிறோம், குழம்பி போகிறோம். காரணம், உம்மீது எங்களுடைய கவனம் இல்லாமல் மற்ற காரியங்கள் மீது இருப்பதனால. தேவரே, எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கிருபை செய்தோம். நீர் எங்களை பலப்படுத்தியறலும், நீர் எங்களை வழி நடத்தியறலும். உம்முடைய சித்தம் நடைபெறட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆம். எழுந்திருப்போம், ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் உங்கள் ஒவ்வொருவருடனும் குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.